நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷாக் அப்சர்வரை பற்றி பார்க்க போகிறோம். ஷாக் அப்சர்வர் இது வந்து நம்ம 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் எல்லா வாகனங்கள்லேயும் இப்போ வரக்கூடிய எல்லா வாகனங்களையும் வருது. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வரும். இது வந்து மேலே பாடியில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லோவர் ஆர்மில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வெறும் கவர் மட்டும்தான். இது எதுக்கான கவர்னால் இது வந்து ஆயில் சீல். இந்த சீலில் வந்து டஸ்ட்டு ஏதாவது வந்து படியாமல் இருக்குது. அதாவது டஸ்ட்டு மண்ணோ, இப்போ மண் ரோட்டில் போகிறோன்னா மண் வந்து உள்ளே படியும். அப்போ இந்த சீல் வந்து டேமேஜ் ஆகும். சீல் வந்து ரப்பர் ஆகும். இந்த சாஃப்ட்டு இது வந்து மேலேயும் கீழேயும் போகும். மேலேயும் கீழேயும் போச்சுல இந்த சாஃப்ட்டை வந்து உரசிட்டு இருக்கும். அப்போ உரசத்தில் சின்ன சின்ன கல் எதாவது இருந்ததுன்னா அந்த ஆயில் சீலை டேமேஜ் ஆகும். ஆயில் சீலை டேமேஜ் ஆக்கியாச்சுன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபுல்லாக வெளியே போயிடும். வெளியே போயிட்டுனா இது வந்து ஷாக் அப்சர்வர் வந்து சரியாக ஒர்க் ஆகாது, அப்படியே அமுங்கிடும். அதுக்காக தான் உள்ள ஆயில் ஃபுல்லாக ஆயில் இருக்குது. இந்த கவர் அதுக்காக பார்த்துக்காங்க. இதில் வந்து டஸ்ட்டு படியாமல் இருக்குது மட்டும்தான். இதோட பர்பஸ் வந்து டஸ்ட்டு படியாமல் இருக்குது. அப்போ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் வால்வு கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு வால்வு ரெண்டும் ஆப்போசிட் பக்கம் பார்த்துருக்கேன். இது வந்து ஒன் வே வால்வு. ஒன்று ஆயிலை வெளியேற்றணும், ஒன்று ஆயிலை உள்ளே எடுக்கணும். இதுதான் இதோடைய வேலை. இதே மாதிரி இந்த பக்கமும் அப்படி தான். இதுவும் ஒன் வே வால்வு. ஒரு பக்கமாக தான் ஓப்பன் ஆகும், 2 பக்கம் ஓப்பன் ஆகுது, ஒரு பக்கம் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆயில் ஃபுல் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த ஆயில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம குண்டு குழியில் இறங்கச்சில் இதுதான் மேலே போகும். இந்த பார்ட்ஸ் தான் மேலே போகும். இது வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. அப்போ இந்த பார்ட்ஸ் அப்படியே மேலே போச்சு என்ன ஆகும்னா இந்த இடத்துலேருந்து மேலே போகும். அந்த ஆயில் சீல் வந்து ஆயிலை வெளியே போகாமல் பார்த்துடும். அப்போ இவ்வளோ இடத்துல இருக்கக்கூடிய ஆயில் என்ன ஆகும்னா இது மேலே போச்சுல ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கீழே தான் வரணும், கீழ் நோக்கி தான் வரும். அப்போ இந்த பக்கம் இவ்வளோ இடத்துக்குள்ளே ப்ரெஷர் கிடைக்கும். இவ்வளோ இடத்துக்குள்ளே தான் நமக்கு ப்ரெஷர் கிடைக்கும். ப்ரெஷர் கிடைச்சி என்ன ஆகும்னா இந்த வால்வு வந்து ஓப்பன் ஆகும். இந்த வால்வு ஓப்பன் ஆகி ஆயில் இங்கே வந்துடும். அதே நேரம் இந்த பக்கமும் இந்த வால்வு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி இந்த ஆயில் வந்து இங்கே வரும். ஆயில்னால கொஞ்சம் குயிக்காக ஒன்றும் வராது. நம்ம தண்ணி மாதிரி குயிக்காக ப்ரெஷரில் போகாது, ஸ்லோவாக வரும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஷாக்கை வந்து இவ்வளோத்துக்குள்ளே நிப்பாட்டிடும். இது இங்கே வரும், இது மேலே போகும். அதுக்கு அடுத்தது சுருங்கம். இவ்வளோ இடமும் சுருங்கிட்டு அடுத்த ரிலீஸ் ஆச்சுல என்ன ஆகும்னா இது மேலே நோக்கி போகும், இது கீழே நீக்கி வரும். இவ்வளோ பார்ட்ஸும். அப்போ என்ன ஆகும்னா இந்த வால்வுகள் வந்து மீண்டும் ஓப்பன் ஆகும். இந்த வால்வு வந்து க்ளோஸ் ஆகிரும். இந்த வால்வு க்ளோஸ் ஆகும். அதுக்கு பதில் இது கீழே நோக்கி போகும், இது மேலே நோக்கி போச்சுல இந்த இடம் வந்து இவ்வளோ இடமும் வந்து ஒன்றும் இருக்காது. அதுக்காக தான் இந்த ஆயில் வந்து இது வழியாட்டு உள்ளே வந்துடும். இந்த வால்வு ஓப்பனாக இருக்கிற அதேமாரி இந்த வால்வும் ஓப்பனாக இருக்கச்சுல இங்கே போன ஆயில் வந்து மீண்டும் இங்கே வந்துடும். இப்படி தான் இந்த ஷாக் அப்சர்வர் வந்து வேலை செய்யும். இந்த ஷாக் அப்சர்வரில் என்னென்னா நம்ம சில நேரங்களில் என்ன ஆகும்னா ரொம்ப அதிர்வாக இருக்கும். சின்ன குண்டு குழியில் போனாலும் நமக்கு பாடிக்கு தெரியும். அது என்ன காரணம்னா இந்த வால்வு எல்லாம் டேமேஜ் ஆகி இருக்கும். இந்த வால்வு டேமேஜ் ஆச்சுல என்ன ஆகும்னா இது வந்து மேலே போச்சுல இந்த இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆயில் வந்து வெளியே போகாது. ஒன்றில் இங்கோடி வெளியே போகணும், இல்லைன்னா இங்கோடி வெளியே போகணும். ஆனால் இந்த ஆயில் போகாதனால என்ன ஆகும்னா இதில் வந்து நமக்கு அதிர்வு கிடைக்கும், நம்ம பாடிக்கு அதிர்வு கிடைக்கும். அதே நேரம் அது நம்ம ஷாக் அப்சர்வரை கலத்திட்டு பார்க்கச்சு தெரியும். ஷாக் அப்சர்வரை கலத்திட்டு நாங்கள் எப்படி பார்ப்போம்னா இந்த பக்கத்தை நம்ம பிடிச்சி விடுவோம், இந்த பக்கத்தை நம்ம கீழே சவுட்டி வச்சுவிடுவோம், காலில் வச்சுக்கிட்டு இந்த மேல் பக்கத்தை இழுப்போம். மேலே பார்த்து இழுக்கச்சில் என்ன ஆகும்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தது கீழ் பக்கத்துக்கு நம்ம தள்ளுவோம். இந்த பாகத்தை கீழ்ப்பக்கம் தள்ளச்சில் தள்ளவே முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்படி இருந்தாச்சுன்னா இந்த ஷாக் அப்சர்வர் வந்து நம்ம மாற்றிடணும். அதே நேரம் இங்கேருந்து பிடிச்சி தள்ளிக்கிட்டு அப்படியே கையை எடுத்துரும். இந்த பார்ட்ஸில் பிடிச்சி கீழே தள்ளுவோம். கீழே தள்ளிக்கிட்டு உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு கையை எடுத்தோடனே அப்படியே இது ரிட்டர்ன் ஆகணும்.
ரிட்டர்ன் ஆகலைன்னா இந்த உள்ள ஆயில் இல்லாமல் இருக்கும். எப்படின்னா இந்த சீல் டேமேஜ் ஆகச்சில் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாட்டு வெளியே வந்து இந்த இடத்துல படிஞ்சிருக்கும். நம்ம பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல அழுக்கெல்லாம் படிஞ்சிருக்கும். இந்த 2 சைட்லேயும் அழுக்கு ஆயில் அப்படியெல்லாம் படிஞ்சிருந்தாலே தெரியும் சாக்கப்சர் டேமேஜ் ஆகிட்டு வேறு சாக்கப்சர் மாற்றணும்னு. இப்போ ஒரு பின்பக்கத்தில் ஒரு சாக்கப்சர் டேமேஜ் ஆகிட்டுனா அதுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்குல்ல, இப்போ வலை பக்கத்தில் உள்ள சாக்கப்சர் டேமேஜ் ஆகிட்டுனா இடது பக்கம் உள்ள சாக்கப்சரை மாற்றிடணும். ஏன்னா ரெண்டும் ஏகദേശம் ஒரே கண்டிஷனில் இருக்கும். இன்றைக்கி ஒரு சாக்கப்சர் மாற்றுவோம், அடுத்த பக்கத்தில் நல்லா தான் இருக்குதுன்னு நினைப்போம். ஆனால் ஒரு மாதம் போச்சுல அடுத்த பக்கம் தான் டேமேஜ் ஆகும். அப்போ நம்ம அடிக்கடி கேரேஜ் போண்டே இருக்கும். ஒரு பக்கம் டேமேஜ் ஆகிட்டுனா அடுத்த பக்கத்தையும் மாற்றி விட்டாச்சுன்னா நமக்கு நல்லதாக இருக்கும். இதுக்கு உள்ள என்ன ஆயில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து 60%, டர்பைன் ஆயில் 40% வைப்பாங்க. நார்மலாக நம்ம சாக்கப்சர் டேமேஜ் ஆகிட்டுனா கலத்தி தூர போட்டுக்கிட்டு வேறு புதுசு மாட்டுவோம். ஆனால் சில கடைகள் இதுக்கு நீ ரிப்பேர் பண்ணக்கூடிய கடைகள் இருக்குது, அங்கே கொடுத்தாச்சுன்னா ரிப்பேர் பண்ணி தருவாங்க. நமக்கு அப்படி போதும், ரிப்பேர் பண்ணி எடுத்தால் போதும், சிலவங்கள்ட்ட பைசா இருக்காது அப்படின்னா ரிப்பேர் செய்தால் போதும்னா ரிப்பேர் செய்து வாங்கிக்கலாம். இது ஓகே, நமக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையில் இருக்குன்னா புதுசு வாங்கி மாட்டுக்கிட்டே நல்லது.